ஒன்றுபட்ட சமூகத்தை அமைப்பதில் சிங்கப்பூரின் முயற்சிகளை ஆதரிக்க மக்கள் கழகம் அடுத்த ஆண்டிலிருந்து 1000 சமூக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கவிருக்கிறது. இன்று நடைபெற்ற குடிமக்கள் ஆலோசனை குழுக்களின் 60வது ஆண்டு நிறைவு விருந்தில் பிரதமரும் மக்கள் கழக தலைவருமான திரு லாரன்ஸ் வாங் அதை அறிவித்தார். மக்கள் கழகத்தின் சமூக ஒருங்கிணைப்பாளர் திட்டம் எனும் புதிய திட்டத்தின் கீழ் அந்த பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த திட்டத்தை செயலாக்க மக்கள் கழக உயர்கல்வி கழகங்களுடன் இணைந்து செயல்படுத்தும். சிசிசி எனப்படும் குடிமக்கள் ஆலோசனைக்குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்குவதுடன் இத்திட்டம் தொடங்கும். இதன் வழி ஒவ்வொரு குழு தொகுதியிலும் சமூகத்தை ஒருங்கிணைக்கும் பயிற்சி பெற்ற தலைவர்கள் உருவாவர். குடிமக்கள் ஆலோசனை குழுக்கள் சிங்கப்பூரை கட்டி அமைப்பதில் முக்கிய பங்காற்றி வந்துள்ளன. சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்றதிலிருந்து வீடமைப்பு வளர்ச்சி கழக வீடுகளில் தங்குவதற்கு குடியிருப்பாளர்களை பழக்கப்படுத்துவது, தேசிய சேவையின் அவசியத்தை குடும்பங்களுக்கு உணர்த்துவது, சாஸ் போன்ற அவசர நிலைகளில் உதவுவது போன்ற எண்ணற்ற சேவைகளில் ஈடுபட்டுள்ளன. அவற்றை அங்கீகரிக்கும் வகையில் 1200 அடித்தள ஆலோசகர்கள் சிசிசி அடித்தள தலைவர்களுடன் விருந்து நடைபெற்றது. சட்ட அமைச்சரும் மக்கள் கழக துணைத் தலைவருமான திரு எட்வின் தாங் பிரதமருடன் வருகை அளித்தார்.